ஓம் ஸ்ரீ வராகி நான் நினச்சது எதுவுமே நடக்கலையே, எனக்கு மட்டும் எங்கேருந்து தான் இப்படி பிரச்சனைகள் வருதோ சிக்கல்கள் வருதோன்னு எல்லாத்துலேயும் மாட்டி முடிச்சுக்கிட்டு இருக்க என் தங்கப்பிள்ளையே. இதோ உனக்கான கெட்ட நேரத்தை முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தையும் நான் வரவழைச்சிட்டேன். இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்ததை. மனிதர்கள் எல்லாருக்கும் பல ஆசைகள் இருக்கும். ஆனால் சில பேர் தானே குறிக்கோள்னு எதையாவது வச்சுக்கிட்டு அதை அடைவதற்காக ஆசைப்படுவார்கள். குறிக்கோளை அடைவது முக்கியம் கிடையாது என் செல்லமே. அதை நீ எப்படி அடைகிறாய் என்பதுதான் மிகவும் முக்கியம். நேர்மையான வழியில் நேர்மையான விஷயங்களை செஞ்சு முறையாக முயற்சி செஞ்சு உன் குறிக்கோளை நீ அடைந்தால் அது நிச்சயம் உன்னிடம் நிரந்தரமாக தங்கும். புதிய அறிமுகங்களில் வழக்கம் போல இல்லாமல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். புதுசாக யாரையாவது பார்க்குற, புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறனா அந்த இடத்தில் நீ இன்னும் அதிகப்படியாக கவனத்தோடு இருக்க வேண்டுமென் செல்லமே. எல்லாத்தையும் மன்னிச்சிடணுங்கிறது அன்பு. ஆனால் அவங்க செஞ்ச தவறை அப்போதே மறந்து விட்டேன் என்பது பேரன்பு. அப்படி யாராவது ஒருவர் தவறு செய்தால் அவர்களை மறந்து மன்னிக்கக்கூடிய ஆளாக நீ இருந்தீனா நீ எனக்கு மிகவும் பிடிச்ச பிள்ளையாக மாறிவிடுவாய் என் செல்லமே. சிலர் பட்டம் போல் நம்ம உயரத்தில் பறந்துக்கிட்டே இருக்கோம், எல்லா வசதியும் நமக்கு கிடச்சிருச்சு, இனி நம்ம வச்சதான் ராஜ்யம், நம்ம வச்சதான் சட்டம்னு ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் உண்மையிலேயே பட்டம் எப்படி பறக்குது? அது ஒரு சிறு கயிறில் அடுத்தவர் கைகளில் தாங்கி பிடிப்பதால் தானே. அதே போலதான் உன்னுடைய வாழ்க்கை எனும் கயிற்றுக்கு நான் தான் தாங்கி பிடிக்கக்கூடிய ஆளாக தூணாக இருக்கிறேன். என் கட்டுப்பாட்டில்தான் நீ இருக்கிறாய் என்பதை மறக்க வேண்டாம் என் செல்லமே. எந்த காரணத்தை கொண்டும் உன் மனசுக்குள்ள தலகணமோ ஆணவமோ கெட்ட எண்ணமோ வந்துடக்கூடாது. நான் நினச்சேன்னா யாரை எப்படி வேண்டுமானாலும் எந்த பக்கம் வேண்டுமானாலும் திசை திருப்பி திடீர் மாற்றங்களை உண்டாக்க முடியும் தானே. இங்கு வீசப்படுற கற்களை விட பேசப்படும் சொற்கள் மீது நிதானமாக இருக்க வேண்டும். ஏன்னா கல்லை எறிஞ்சா கூட சாதாரணமாக உயிரை கொன்னோம். ஆனால் பேசக்கூடிய சொற்கள் மனிதர்களை உயிரோடு வைத்து வைத்து யோசிக்க வைத்து கொள்ளும் அல்லவா. யார் மீதும் தேவையில்லாமல் எந்த கெட்ட எண்ணங்களையும் எந்த கெட்ட வார்த்தைகளையும் அவர்கள் மனம் கஷ்டப்படும்படி வார்த்தைகளையும் வீசிவிடாதே என் செல்லமே. நன்றி இல்லாத மனிதர்கள் நிறைய பேர் நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்தில் யார்கிட்டையும் போய் நன்றி உணர்ச்சியை எதிர்பார்க்காத. நீ அடுத்தவங்க உதவி செஞ்சாங்கன்றதுக்காக நன்றியுணர்வோடு இருக்கிறாய், அது எனக்கு தெரியும். ஆனால் நீ செஞ்ச நன்றியை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிட்டு உனக்கு திரும்ப ஒரு அவசரத்துக்கு உதவி செய்வாங்க, கஷ்டத்துக்கு கை கொடுப்பாங்கன்னு யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே என் செல்லமே. எப்போதும் உனக்காக நீ இரு, நீ நீயாகவே இரு. யாரையும் எதற்காகவும் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் எதிர்பார்க்கக்கூடிய ஆளாக நீ இருக்கவே கூடாது. ஒரு உறவை சிதைப்பதற்கு ஆயுதங்கள் எதுவும் தேவையில்லை. சின்ன சின்ன பொய்களே போதுமானது தானே. எப்போதும் எந்த உறவிடமும் எதற்காகவும் எக்காலத்திலும் நீ பொய் சொல்ல வேண்டாம். கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் மாதிரி அனுசரித்து போகிறதெல்லாம் சரிதான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உண்மை பேசுவது தான் உன் வாழ்க்கையை உயர்வானதாக வைக்கும் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் நாமத்தை நீ சொல்லிக்கிட்டே இருந்தா உன் மனசுக்குள்ள எந்த எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் எந்த எதிர்மறையான விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்காமல் உன்னால் ஜெயிக்க முடியும். நீ உண்மையே பேசக்கூடிய ஆளாக இருந்து அனுதினமும் வராகி தாயே வராகி போற்றி என்னுடைய நாமத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தா அது உன் வாழ்வில் லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வரும் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார முன்னேற்றத்தை நான் வரவழைக்க போகிறேன். ஏன்னா இப்போதான் உனக்கு எல்லா கெட்ட நேரமும் முடிஞ்சிடுச்சு இல்லையா. இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். எப்போதும் நிறைவான செல்வங்கள் உனக்கு கிடைக்கும்படி எதிர்மறையான விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து நான் அகற்றப் போகிறேன். ஓடத்தில் சிறு ஓட்டை இருந்தாலும் அதன் வழியாக நீர் அந்த ஓடத்திற்குள் புகுந்து அந்த ஓடத்தையே மூழ்கச் செய்துவிடும் அல்லவா. அதே போலதான் உன் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயமோ கவலையோ எதிர்மறை எண்ணமாக வந்து விட்டால் அது உன் வாழ்க்கையவே அழிச்சிடும். எல்லா சமயத்திலும் பார்த்து நடந்துக்கோ என் செல்லமே. தகுதியற்ற மனிதர்களை நம்பினா நீதான் ஏமாற்றப்படுவாய். அதற்கு பேர்தான் நம்பிக்கை துரோகம். யாருக்கும் எக்காலத்திலும் நம்பிக்கை துரோகம் நீ செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்வதையே தொழிலாக வைத்து கொண்டு வாழ்க்கையாக வாழ்ந்ததை நீ நம்பி ஏமாந்து விட வேண்டாம் என் செல்லமே. உன்னை ஏளனமாக பார்க்கும் மனிதரை நீ பார்க்கறதுக்கு தலை குனிஞ்சு போக வேண்டாம். உன்னை ஏளனமாக எவர் நினைச்சாலும் அவரை போய் அடிக்கடி பாரு. அப்போதுதானே அவர்கள் கண் முன்னால் வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணுன்ற எண்ணம் உனக்குள்ள அதிகமாகும். அதன் மூலமாக உனக்குள்ள உத்வேகமும் வைராகியமும் வந்து நீயும் நிச்சயமாய் உன் வாழ்க்கையை ஜெயித்து விடுவாய் என் செல்லமே.
உன்னிடம் பேசுவதை நிறுத்தியவர்கள் உன்னை பற்றி அடுத்தவங்க கிட்ட அடிக்கடி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. உண்மை அதுதானே? ஒருவருக்கு உன்னை பிடிச்சா கூட அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. ஆனால் உன்னை பிடிக்காம உன் கூட சண்டை போட்டுட்டாங்கன்னா சும்மாவே உன்னை பற்றி யார்கிட்டையாவது எதையாவது சொல்லிக்கிட்டும் பேசிக்கிட்டே இருப்பது தானே இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களின் குணமாக இருக்கிறது. எப்போவுமே எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதிகமாக அதை பற்றி யோசிக்கவோ ஆராய்ச்சி செய்யவோ வேண்டாம். எந்த விஷயத்தையும் நீ ஆழமாக சிந்திச்சுக்கிட்டே இருந்தினா அதன் மூலமாக உன் குடும்பத்தில் அது நிம்மதியை சீர்குலைத்து விடும் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. எதுவாக இருந்தாலும் அளவா யோசி, அளவா நேசி. அது காலாகாலத்திற்கும் உன் வாழ்வில் நிம்மதியை கொடுக்குவேன் செல்லமே. உன்னை மதிக்காத யாரையும் நீயும் மதிக்கக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி. உனக்கு மதிப்பு கொடுப்பார்கள் என்றால் நீ அவர்களை தேடிப்போ. மதிப்பு கொடுக்காத மனிதர்களை நீ மனதளவில் யோசிக்கக்கூட வேண்டாம் என் செல்லமே. ஏக்கர் ஏக்கராக இடம் வாங்கி காசு பணம் பொருள் சொத்து சேர்க்கிறவனை பார்த்து சிரித்து சுடுகாடு என்ன சொல்லும் தெரியுமா? உன்னை நாளைக்கு வாங்க போகிறது நான் தான்னு. மனுஷன் எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் கடைசியில் அவனுக்கு இடம் கொடுப்பது என்னவோ சுடுகாடு தானே. மனிதர்கள் இன்னைக்கு யாரை வேணால் ஏமாற்றி காசு பணம் சொத்து சேர்க்கலாம். ஆனால் அவரவர்கள் வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கும்னு முடிவு செஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த வராகி அம்மா நான் தான். யாருக்கு எப்போது எதற்கான தண்டனை கொடுக்கணும், எதற்கான பலனை கொடுக்க வேண்டும் என முழுவதுமாக அறிந்த இந்த வராகி அம்மா, நீ செஞ்ச நல்லதுக்கான நன்மைகளை தான் இப்போது உன் வாழ்க்கையில் கொடுக்க நினச்சிருக்கேன். ஒரு சந்தர்ப்பத்தை வச்சு, ஒரு சூழ்நிலையில் நீ செய்த ஏதோ ஒரு செயலை வச்சு உன் நடத்தையை தீர்மானிக்கும் மனிதர்கள் யாரும் நிச்சயமாக உன் கூட இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். ஏன்னா எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நேரத்திற்கேற்றாற் போலவும் காலத்திற்கேற்றாற் போலவும் பேசுகிறவங்களாகவும் நடக்கிறவங்களாகவும் இருக்காங்க தானே. அப்படி இருக்கும்போது நீ ஏதோ எப்போதோ செஞ்ச ஒரு தவறுக்காக இப்போது முன்னை குற்றம் சாட்டுபவரும் குறை சொல்பவரும் எப்படி நல்ல மனிதராக சரியான மனிதராக இருக்க முடியும்? அப்படி உன்னை யாராவது குறை சொன்னால் அவர்களுக்கு விளக்கம் கொடுத்து நீ நேரத்தை விரயமாக்காமல் அவங்க என்ன வேணா என்னை பற்றி நினச்சிக்கட்டும் நகர்ந்து போவது தான் உன் வாழ்க்கை நலனுக்கு நல்லதாக இருக்கும் என் செல்லமே. ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணால் வாழ முடியும். ஏன்னா பெண்ணுக்கு எப்போதுமே தன்னம்பிக்கை அதிகம். ஆனால் பெண் இல்லாமல் ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தை பார்த்து கொண்டு சரியாக வாழவே முடியாது. ஏன்னா ஆணின் முழு தன்னம்பிக்கையே பெண்ணாகத்தானே இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆணும் பெண்ணும் ஒன்றிணைந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போனாதானே குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பமும் வாழ்க்கையும் நல்லா இருந்தால் அதன் பிறகு இந்த நாடே நல்லா இருக்கும் அல்லவா? ஒவ்வொரு நாட்டின் வளர்ச்சியும் முன்னேற்றமும் அந்த ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் அவர்களது குடும்பத்தையும் பொறுத்தது தான் என்பதை நீ மறக்க வேணாம். நீ உன் குடும்பத்தை சந்தோஷமாக நிம்மதியாக மனநிறைவோடு மகிழ்ச்சியானதாக வச்சுக்கிட்டினா அதன் மூலமாக இந்த சமூகமே மாறும். உன்னை பார்த்து வளரக்கூடிய உன்னுடைய தலைமுறையும் கூட உயர்வான வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக அனுபவித்து வாழ்வார்கள் அல்லவா? சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இங்கு எல்லா மனிதர்களையும் மாற்றக்கூடியது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் மாறுச்சுன்னா நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தவர்களாக்கி நிற்க வைத்துவிடும். ஆனால் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு உண்மை உலகறிய வெளியே வந்துதானே தெரியும். அப்போது யார் யார் எப்படி என்ற உண்மையெல்லாம் நிச்சயமாக வெளியில் தெரிய வரும். உன்னை பற்றிய உண்மையையும் நீ யார் என்ற உன்னுடைய நல்ல குணமும் இந்த உலகத்துக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். அதுக்கு முன்னாடியே உன் வாழ்க்கை மிக நலமானதாக ஆரோக்கியமானதாக வளமிக்கதாக செல்வ செழிப்பு மிக்கதாக மாறிவிடும்.